கிரீன் மசாலாவை பயன்படுத்தி கொண்டக்கடலை சுண்டல் செஞ்சுருவோமா? 10 மணி நேரம் கொண்டக்கடலையை ஊற வச்சுக்கோங்க. இப்போ அதை அப்படியே குக்கருக்கு மாற்றிக்கோங்க. நல்ல தண்ணி அது முங்குற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி வரவிடுங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அதில் நிறைய நுரக்கூடி வந்திருக்கும், அதை நீங்கள் எடுத்து போட்டுருங்க. இப்போ குக்கரை மூடி உங்களுடைய குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 5 விசில் வச்சுருக்கிறேன். கடலை இந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 2 பத்து தேங்காய் சில்லும், கொஞ்சம் கொத்தமல்லி தலையும், ஒரு இனுக்கு கருவேப்பிலையும், 3 வரமிளகாவும் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விடுங்க. சின்ன வெங்காயம் அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தேவையான உப்பு போட்டு நல்லா சாஃப்டாக வதக்கிட்டு அதிலே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் போட்டு வதக்கிட்டு நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற கொண்டக்கடலை இது கூட சேர்த்துக்கோங்க. அது கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாங்காவையும் கேரட்டையும் துருவி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க கிரீன் மசாலாவையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 3-4 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இறக்க போகிற சமயத்தில் அரை எலுமிச்சம்பழ சாறை விட்டு இறக்கிட்டிங்கன்னா கொண்டக்கடலை சுண்டல் ரெடி.